மனோஜ், உனக்கு இன்னுமே வேலை கிடைக்கல, என்ன பண்ணலான்னு இருக்க நீனு? அதான் முதல்ல சொன்னல ரோஹிணி, எனக்கு கனடால ஒரு நல்ல வேலை இருக்குன்னு. அதுக்கு காசு மட்டும் தான் கட்டணும். அதெல்லாம் சரிதான், ஆனா காசு எங்கேருந்து வரும்? அதான் உங்க அப்பா கிட்ட நீ கேட்டீனா? மனோஜ், எதுவுமே தெரியாத மாதிரி பேசாத. எங்க அப்பாவே ஜெயில இருக்காரு, இப்போ அவர்கிட்ட போய் எப்படி கேட்க முடியும்? எனக்கு தெரியும் ரோஹிணி, ஆனா இப்ப நான் என்ன பண்றது? எங்க காசு கேக்குறது? மனோஜ், நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது. லோன் எடுத்தாலும் நமக்கு ஒரு டவுன் பேமெண்ட் இருக்கணும்ல. மனோஜ், நீ அங்கிளோட 27 லட்சத்தை எடுத்துட்டு போயிட்டு தொலைச்சதானே? நான் ஒன்றும் பண்ணல ரோஹிணி. அந்த பொண்ணு தான் என்னை ஏமாத்திட்டு பணத்தை எல்லாத்தையும் கனடால எடுத்துட்டு போச்சு. ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன? ஜீவா. அங்கிளோட பணத்தை ஜீவா திருடிட்டு போனால, அந்த பணம் நம்ம கையில திருப்பியும் வரணும். அதுக்கு முதல்ல நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அவங்க இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க, ஆனா அவளை கண்டுபிடிக்கவே முடியல. போலீஸ்லாம் தேடுறது இருக்கட்டும், நம்மளும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணோம். அப்போதான் ஈஸியா அவளை கண்டுபிடிக்க முடியும். அவ கனடால எங்க இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அது எப்படி ரோஹிணி முடியும்? கனடாக்கு போறதுக்கு ஒரு ஏஜென்சியோட தானே போயிருப்பா. அங்க போயிட்டு நம்ம அவளை பத்தி விசாரிச்சா நம்மளுக்கு அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும். இதுவும் ஒரு நல்ல ஐடியாவா தான் தோணுது. நம்ம ஃபர்ஸ்ட் அவளை பத்தி விசாரிக்கணும். வாங்க, எந்த பிளேஸ்க்கு போறீங்க? ஆஃபர்ஸ்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. கோவா இருக்கு, காஷ்மீர் இருக்கு. ரோஹிணி, ஆஃபர் போயிட்டு இருக்கான். நம்மளும் ஹனிமூன் அப்படி எல்லாம் பெருசாலாம் போல. நம்ம பேசாம போலாமா? மனோஜ், நம்ம என்ன வேலை பார்க்க வந்தோமோ அதை பாரு. அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நீ பாப்ப. ஆக்சுவலி மேடம், நாங்க வேற விஷயமா வந்திருக்கோம். என்ன விஷயமா மேடம், சொல்லுங்க. மேடம், என்னோட பேரு மனோஜ். ஒரு பொண்ணு என்னைய... மனோஜ், கொஞ்சம் சும்மா இரு. நான் வேற ஒரு ரீசன் சொல்ல போறேன், நீ வாயே திறக்காத. மேடம், ஜீவானு ஒரு பொண்ணு, அவங்க கனடால இருக்காங்க. இப்போ அவங்களோட பாட்டி இன்னைக்கு இறந்துட்டாங்க. அதனால அவங்கள்ட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணணும். அதனால கொஞ்சம் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு வேணும். அவங்க யாரு உங்களுக்கு? ஆக்சுவலி அவங்களும் நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மேடம். இப்போ அவங்கள்ட்ட கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும். எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது மேடம். ப்ளீஸ் மேடம், புரிஞ்சுக்கோங்க. இவ என்ன அப்படியே பிளேட்டு திருப்பி போட்டா? மேடம், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு ஆக்சுவலி எனக்கு புரியுது. பட் நாங்கள் கஸ்டமர் டீட்டெயில்ஸ்லாம் யாருக்குமே கொடுக்க மாட்டோம். அப்படி கொடுத்தா எங்கள் வேலையே போயிடும். அதனால எங்களால் கொடுக்க முடியாது மேடம். மேடம், அவங்களோட சொந்த பாட்டி இறந்துட்டாங்க. அது எப்படி மேடம் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்க முடியும்? மேம், ரியலி சாரி மேம், எங்களால் கொடுக்க முடியாது மேம். மேம், நீங்கள் நினச்சா கொடுக்கலாம் மேம். எப்படி மேம்? மேம், நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. கொடுக்க முடியாது மேம். ரோஹிணி, என்ன இப்படி இவ்வளோ சொல்லியும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க? என்ன பண்றது, நம்ம வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வா போலாம் இப்போ. மேடம், உங்களோட பேர் என்னன்னு சொன்னீங்க? ஜீவா.